ரயில் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. ஜன்னலின் வழியாக வெளியே பசுமை இல்லாத வறண்ட நிலங்கள் தெரிகின்றன. குழலி ஜன்னலின் அருகில் அமர்ந்து சோகமாக வெளியே பார்க்கிறார். இந்த நிலத்தை பார்த்தாலே மனசு வலிக்குது. ஒரு காலத்தில் பசுமை நிறைந்திருந்த இவ்விடம் இப்போது வறண்ட பாலமாக மாறிவிட்டது. விவசாயிகளின் துயரம் என்னை தினமும் குத்திக் கொண்டே இருக்கிறது. அவள் பாட்டிலில் இருந்த தண்ணீரை குடிக்க முயல்கிறாள். ஆனால் தாகம் தீரவில்லை. அருகில் இருந்த தினகரன் செய்தித்தாளை எடுத்து படிக்கிறாள். நாட்டில் நடக்கும் 2,00,000 தற்கொலைகளில் 1,50,000 தற்கொலைகள் விவசாயிகளால் ஏற்படுகிறது. இது என்ன வாழ்க்கை? உணவு உழைக்கும் மக்கள் தண்ணீர் இல்லாமல் உயிரிழக்கிறார்கள். மக்கள் அச்சத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். குழலி தனது எதிரில் அமர்ந்த ஒருவரை பார்த்து பேசுகிறாள். இங்க ரயில் நிக்கவே நிக்காது. ஏதாவது பிரச்சினையா? அந்த நேரத்தில் ஒரு கூட்டம் ரயிலில் ஏறுகிறது. அவர்களிடம் வாளிகள், குடங்கள், காலியான பாட்டில்கள் இருக்கின்றன. அவர்கள் ரயிலில் உள்ள தண்ணீரை தேட ஆரம்பிக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் ரயிலில் ஏறி தண்ணீரை தேடுகிறார்கள். இது என்ன மாதிரியான நிலை? அவள் கொழுவில் இருந்த ஒரு பெரியவரிடம் சென்று பேசுகிறாள். தாத்தா, இந்த தண்ணீரை எடுத்து என்ன செய்ய போறீங்க? பெரியவர் துயரத்துடன், இதுதான் நாங்க குடிக்கவும் சமைக்கவும் உபயோகிக்கிறோம். ஆத்துல கிணத்துல எங்கேயும் தண்ணி இல்லை. பயிர் எல்லாம் கருகிடுச்சு. உயிர் வாழ வேற வழியில்ல. இந்தாங்க தாத்தா, நீங்க குடிங்க. ஒரு தாய் தனது பச்சிளம் குழந்தையுடன் அமர்ந்திருக்கிறார். குழந்தை தாகத்துடன் குழலியை பார்த்துக் கொள்கிறது. குழலி பையில் இருந்த தண்ணீர் பாட்டிலை அவளிடம் கொடுக்கிறார். குழந்தை தண்ணீரை கைவசப்படுத்தும்போது அவள் கண்களில் சின்ன சந்தோஷம் தெரிகிறது. குழலி அந்த தருணத்தை பார்க்க சோகமாக மாறுகிறாள். டிக்கெட் செக்கரும் போலீசாரும் ரயிலில் உள்ள மக்களை கண்டிக்கின்றனர். ஒரு பயணி அவர்களிடம் கேள்வி கேட்கிறார். ஏன் இவர்கள் ரயிலில் உள்ள தண்ணீரை திருடுகிறார்கள்? டிக்கெட் செக்கர், இந்த பகுதி மிகவும் வறட்சி பாதிக்கப்பட்டது. இந்த மக்கள் தண்ணீர் கிடைக்காமல் துன்பப்படுகிறார்கள். அவர்கள் உயிரை காப்பாற்றவே இதை செய்கிறார்கள். டிக்கெட் செக்கர் துயரத்துடன், இயற்கை அவர்களிடம் கடுமையாக இருக்கிறது. அவர்களை தண்டிக்க வேண்டிய நிலை எனக்கு இல்லை. ரயில் மீண்டும் பயணத்தை தொடங்குகிறது. குழலி தாகத்தால் அவதிப்படுகிறார். தண்ணீர் இல்லாததால் கழிப்பறையில் இருந்த தண்ணீரை பாட்டிலில் நிரப்பி குடிக்கிறார். இந்த மக்கள் தினமும் இந்த துயரத்தை அனுபவிக்கிறார்கள். இது என்னுடைய வாழ்க்கையா? அவர்களுக்கு கடவுள் சக்தி கொடுக்க வேண்டும். குழலி ஜன்னலின் வழியாக வெளியே பார்க்கிறார். தண்ணீரின் அவசியத்தை மனதில் கொண்டுள்ளார். தண்ணீரை வீணாக்காமல் பாதுகாக்க வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு நல்ல மருத்துவம், கல்வி, தூய்மையான நீர் கிடைக்க வேண்டும். நாம் ஒன்றுபட்டு போராடுவோம். புதிய உலகத்தை உருவாக்குவோம்.